பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எனப்படும் பிரதமர் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மாநில அளவிலான திட்டத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னையில் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் உட்பட 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைய உள்ளனர். 10 கோடி குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மத்திய அரசின் இந்த திட்டத்தோடு இணைத்து செயல்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தெலுங்கானா, ஒடிசா, டெல்லி, கேரளா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இதுவரை இந்த திட்டத்தில் இணையவில்லை. ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் மக்கள் பயன்பெற அடுத்த 4 ஆண்டுகளில் 1.5 லட்சம் நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பிரதமர் மக்கள் ஆரோக்கிய திட்டத்துடன் இணைத்துள்ளதால் தமிழகத்தில் பதிவு செய்துள்ள 1,57 லட்சம் பேருக்கு 1450 சிகிச்சைகள் கிடைக்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற காப்பீட்டு திட்ட நிகழ்ச்சியின் போது பேசிய அவர், மத்திய அரசு 77 லட்சம் குடும்பங்களுக்கே காப்பீடு வழங்கும் என்ற போதிலும் எஞ்சியுள்ள 80 லட்சம் குடும்பங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டை தமிழக அரசு அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மத்திய அரசு திட்டத்தோடு இணைகின்ற பொழுது 77 லட்சம் குடும்பத்திற்கு அவர்கள் இந்த பயனை வழங்குவதற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்கனவே 1,50,7 லட்சம் குடும்ப அட்டைதாரர் பயனடைகின்ற காரணத்தினாலே நம்முடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அரசுடைய சார்பில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடைபெற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தாயுள்ளத்தோடு மீதி உள்ள 80 லட்சம் குடும்பங்களுக்கும் மொத்தம் 1,57 லட்சம் குடும்பங்களுக்கும் மாநில அரசு நிதி உதவியின் மூலமாக சேர்த்து இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ சேவை கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட்டால் வாக்கு கேட்கிறோனோ இல்லையோ, எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்பேன் என அழகிரி கூறியுள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு திருவாரூரில் புகழஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள சென்ற அழகிரி முதலில் அஞ்சுகம் அம்மாளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், தமது விசுவாசிகள் கேட்டுக்கொண்டால் திருவாரூரில் போட்டியிடுவேன் என்று கூறினார். 2014ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு தலைவரை அதிகம் சந்திக்கின்ற வாய்ப்பை தான் இழந்துவிட்டதாகவும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு மக்களிடம் நீதி கேட்பேன் என்றும் அழகிரி கூறினார். தேர்தல் வந்தால் அப்படியே நான் நின்றால் மக்களிடத்திலே நான் வாக்குகள் கேட்கிறனோ இல்லையோ, வாக்குகளுக்கு பதிலாக எனக்கு இழைக்கப்பட்ட நீதியை மக்களிடத்தில் கேட்பேன். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நான் மக்களிடத்தில் கேட்பேன். அப்படியே தேர்தல் என்ன, நீ உடனே தேர்தல் நிற்க போறோம் நினைச்சிடாதீங்க. தேர்தல் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் எத்தனை நாள் இருக்கோ, என்னென்ன நடக்க போகுது அதுக்குள்ள. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அழகிரி, தனி கட்சி தொடங்கும் எண்ணமில்லை என்றும் ரஜினி பாஜகவோடு தன்னை இணைத்து வரும் அரசியல் தொடர்பான செய்திகள் அனைத்தும் வதந்திகள் என்றும் கூறினார்.